வணக்கம் மகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சுதுமலை அம்மன் கோயில் நிற்கிறோம். நாங்கள் ஏன் இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதுமலை அம்மன் கோயிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் அதாவது சுதுமலை தாவடி ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக எல்லாருமே சுதுமலை அம்மன் கோயில்கிட்ட காணி தேடி கொண்டிருப்பீங்க. அவைகளுக்கு பொருத்தமான ஒரு காணி தான். இதுலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது 4வது காணி அமைய பெற்ற காணி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிட்ட குபேர மகால் கல்யாண மண்டபம் எல்லாம் இருக்குது. வாங்கோ காணி எப்படி இருக்குன்னு சொல்லி போய் ஒரு பார்ப்போம். நான் இப்போ சுதுமலை அம்மன் கோயிலில் நிற்கிறேன். இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த காணி இருக்குது. வாங்கோ காணியை போய் இருக்கா படியாக பார்ப்போம். ரெக்கார்ட் எடுத்துப்பேன், ரெக்கார்ட் ஆகுது ஒன்று. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி நாங்கள் காணிக்க வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தார் ரோட்லேருந்து சரியாக 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைய பெற்றிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தார் ரோட்டில் வாங்கும்போது அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைய பெற்றிருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.5 பரப்பு காணி. இதில் 1.5 காணி துண்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் காணப்படுது. இது 1.5 பரப்பு, 1.5 பரப்பு, நல்ல ஒரு சற்சதுர காணிகள் பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு அண்மித்த பகுதியில் அந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி இந்த காணியை வந்து நீங்கள் பார்வையிட முடியும். 1.5 பரப்பு ஒரு துண்டு, மற்றது 1.5 பரப்புக்கும் 2 குழி கூட, அடுத்த காணி 2 பரப்பு காணி, அப்படி 3 துண்டாக காணி பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்கு இருக்குது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுட்டு ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் இருக்கிறதான்னு நீங்கள் யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் யாவுமே சரியான முறையில் இருக்குது. நீங்கள் இது உங்களோட லோயர் மூலமாக செக் பண்ணி இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும் என்று குறிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலி பக்கம் மதில் அடைக்கப்பட்டு சின்ன இடத்துல நகரவை அடைக்கப்பட்டிருக்கு, தூண்கள் அடைக்கப்பட்டு காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கிணறு ஒன்று காணப்படுது. இதில் ஒரு 1.5 பரப்பு 2 குழி வர்ற காணி துண்டுக்குள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கிணறு தேவை வேண்டாலும் யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே 5.5 பரப்பு காணி இருக்குது. நீங்கள் 5.5 பரப்பு காணியையும் மொத்தமாக வாங்கிக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் வாங்கிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சுதுமலை தாவடி மெயின் ரோட்லேருந்து சரியாக 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைய பெற்றிருக்குது. யாராவது 1.5 பரப்பு காணி எங்களுக்கு வீடு கட்ட காணுமெண்டு அப்படி ஒரு காணி ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குரிய காணி தான். இந்த காணி மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணியை வந்து வரவிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாகவே நன்னீர் நிலைகள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி கிணறு அப்படியான இடங்கள்லாம் இது இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியான சூழல், மிகவும் அமைதியான சூழலில் காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 பரப்பு வேணுமென்றாலும் வாங்கி கொள்ள முடியும். இது இப்போ ஒரு இந்த 2 பரப்பு காணியானது இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்குது. அவர்கள் வாங்குறதுக்காக பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா இந்த 1.5 பரப்பும் அடுத்த 1.5 பரப்பு காணியும் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த காணியை மறக்காமல் வந்து பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்சி கொண்டு இருந்ததுன்னா விலையில் பேசி தீர்மானித்து கொண்டு இந்த காணியை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை நீங்கள் என்னென்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பரப்பு 75 லட்சம் மாத்திரமே. மறக்காமல் இந்த காணியை வந்து பார்த்து இந்த காணியை சம்மந்தமான விஷயங்களை கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கழிச்சு பெற்றுக்கொள்ளுங்க.